இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 39வது மாவட்டம் உருவாக போகிறதா? டெல்டா மக்களுடைய பல வருட கனவு நனவாக போகிறதா? கோவில்களின் நகரம், கல்வியின் நகரம், கலாச்சாரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் விரைவில் தனி மாவட்டமாக மாறப்போகிறதா? இதுவரைக்கும் 38 மாவட்டங்களை கொண்ட தமிழ்நாடு இன்னிலிருந்து 39வது மாவட்டங்களை கொண்ட மாநிலமாக மாறுமா? இந்த கேள்விதான் இன்னைக்கு டெல்டா மாவட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்குங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முழுசா பேச போறோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மாவட்டம் உருவாகுவது வெறும் பெயர் மாற்றமோ எல்லை மாற்றமோ இல்லைங்க. அது ஒரு பகுதியின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் வரலாற்று முடிவுனே சொல்லலாம். புதிய மாவட்டம் அப்படிங்கிறது புதிய ஆட்சியர் அலுவலகம், புதிய அரசு துறைகள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முதலீடுகள், புதிய வளர்ச்சி வாய்ப்புகள்ங்க. அதனால தான் பல வருஷமாக கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்துகிட்டு வருது. சோழர்களின் பெருமையை சுமந்து நிற்கும் இந்த நகரம், மகாமகத்தின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டிய இந்த நகரம், ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய கல்வி மையம், காவிரி டெல்டாவின் இதயம் என்று அழைக்கப்படும் இந்த கும்பகோணம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? உண்மையில் கும்பகோணம் தனி மாவட்டமாகும் வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறது? இதற்கான கோரிக்கை எப்போ தொடங்குச்சு? இதற்கு முன்பு எந்தெந்த அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கும்பகோணம் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டா எந்தெந்த பகுதிகள் அதில் இணையும்? தமிழ்நாட்டின் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆகும்? இதனால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? அரசுக்கு ஏற்படும் சவால்கள் என்ன? டெல்டா அரசியலில் இது ஏற்படுத்த போகும் மிகப்பெரிய தாக்கம் என்ன? இதை அனைத்தையும் தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பகோணம் தனி மாவட்டமாக அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு உருவானது இல்லைங்க. இது 30 வருஷத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் ஒரு அரசியல்னே சொல்லலாம். அரசியல்னு சொல்கிறத விட நிர்வாகம் மற்றும் மக்களின் உரிமை போராட்டம்னே சொல்லலாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் கும்பகோணம் சாதாரண நகரம்லாம் இல்லைங்க. சோழர்களுடைய வரலாறு, மகாமகம், ஆதிகும்பேஸ்வரர் கோவில், சாரங்கபாணி கோவில், கல்வி நிறுவனங்கள், வணிக மையங்கள், விவசாய பொருளாதாரம் என தனக்கென ஒரு அடையாளத்தை கொண்ட நகரமாகவே இருந்துட்டு வருது. தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் என்று அழைக்கப்படும் அளவுக்கு கல்வி மற்றும் கலாச்சார சிறப்பை பெற்றிருக்குங்க இந்த கும்பகோணம். அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2021 மாநகராட்சியாகவும் உயர்த்தப்பட்ட நகரமாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட கும்பகோணம் ஏன் தனி மாவட்டமாக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்த வண்ணமாகவே இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் நிர்வாக வசதிங்க. இப்போ கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகள் உள்ள மக்கள் பல்வேறு அரசு பணிகளுக்காக தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், உயர்மட்ட அரசு அலுவலகங்கள், பல நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்துமே தஞ்சாவூரை மையமாக கொண்டிருப்பதால பொதுமக்கள் நேரம், பணம் மற்றும் உழைப்பை இழக்கிறாங்க. ஸோ இதை சரி செய்யவே தனி மாவட்ட கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருதுங்க. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் வெறும் அரசியல் கட்சிகளின் கோரிக்கை மட்டும் இல்லைங்க. வணிகர் சங்கங்களுடைய கோரிக்கையாக இருக்குது, விவசாயிகள் அமைப்புகளுடைய கோரிக்கையாக இருக்குது, சமூக அமைப்புகளுடைய கோரிக்கையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சிகள் இணைந்து மனித சங்கிலி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தீர்மானங்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வராங்க. ஸோ இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா 2026 தேர்தலுக்கு பின்னாடி உருவான அரசியல் சூழ்நிலை தாங்க. கும்பகோணம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள வேளாண் துறை அமைச்சர் வினோத் ரவி அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த காலங்களில் கும்பகோணம் தனி மாவட்ட கோரிக்கைக்கு ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபட்டவர் அப்படின்ட்டு கூறப்படுது. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதால் மக்களிடையே புதிய நம்பிக்கையே உருவாயிருக்குங்க. கும்பகோணம் அப்படிங்கிறது தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டால் எந்தெந்த பகுதிகள் அதில் சேரும் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாபநாசம் உள்ளவர், திருவிடைமருதூர் உள்ளவர், கும்பகோணம் சிட்டி மெயின் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் உள்ள வரும். ஸோ அந்த ஆல்சோ சொல்லணும்னா கும்பகோணம் உள்ளிட்ட தாலுக்காக்கள் இணைக்கப்படலாம் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குங்க.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் மற்றும் சுமார் 9 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை இருப்பதாக ஆதரவாளர்கள் வந்து கூறுறாங்க. ஸோ அதனால தான் புதிய மாவட்டமாக உருவாகும் தேவையான அடிப்படை தகுதிகள் கும்பகோணத்திற்கு இருப்பதாக அவர்கள் வந்து வாதாடுறாங்க. ஸோ இதன் பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், நீதிமன்ற வளாகங்கள், புதிய அரசு மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், சாலைகள், தொழில் முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் என பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. புதிய மாவட்டம் உருவான பிறகு நிலங்களின் மதிப்பு நிச்சயமாக அதிகரிக்கப்படலாம். வணிக வளர்ச்சி உறுதியாக வேகமடையலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காவிரி டெல்டா விவசாய பகுதிகளுக்கு தனி நிர்வாக கவனம் கிடைக்கலாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில கேள்விகளும் எழுப்பப்படுது. புதிய மாவட்டம் உருவாக்க பல கோடி ரூபாய் செலவு தேவைப்படும். புதிய கட்டிடங்கள் கட்டணும், நிர்வாக அமைப்புகள் உருவாக்கணும், பணியாளர்களுடைய நியமனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசிய ஒன்றா மாறுது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவம் குறையுமா அப்படிங்கிற விவாதமும் எழலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் மூலமாக பேசப்படுது. ஸோ அதனால தான் இது அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மிகப்பெரிய முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதனால தான் கும்பகோணம் தனி மாவட்டம் அப்படிங்கிற விவகாரம் வெறும் ஒரு நகரத்துடைய கோரிக்கை மட்டும் இல்லைங்க, இது டெல்டா மக்களுடைய பல வருட கால கனவாகவே இருக்குது. ஸோ அறிவிப்பு வந்தால் அது தமிழகத்தின் நிர்வாக வரைபடத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி மாற்றமாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கும்பகோணம் மாவட்டம் உருவானால் அது ஒரு புதிய மாவட்டத்தின் பிறப்பு மட்டும் இல்லை, நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகவும் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு மாவட்டங்களுடைய எண்ணிக்கை 38ஆக உயர்ந்திருக்குங்க. இப்போ கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவித்தால் தமிழ்நாட்டின் மொத்த மாவட்டங்களுடைய எண்ணிக்கை 39ஆக மாறும். அதாவது பார்த்திங்கன்னா தமிழக நிர்வாக வரலாற்றில் மற்றொரு புதிய மாவட்டமாக உருவாகும் இந்த கும்பகோணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் 13 மாவட்டங்கள் மட்டுமே இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி மக்கள் தொகை அதிகரிப்பு, நிர்வாக வசதி, வளர்ச்சி தேவைகள் போன்ற காரணங்களால் மாவட்டங்கள் வந்து படிப்படியாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கி 38 மாவட்டங்களாக உயர்ந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கும்பகோணம் மாவட்டம் உருவானால் அது 39வது மாவட்டமாக வரலாற்றில் இடம்பெறும். இதை சாதாரண எண்ணிக்கையாக பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு புதிய மாவட்டம் உருவாகும் போது புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், அரசு துறைகள், நீதிமன்றங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், சாலை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் என பல வளர்ச்சி வாய்ப்புகள் வந்து அந்த பகுதியை நோக்கி நிச்சயமாக நகரப்படும். ஸோ அதனால தான் கும்பகோணம் தனி மாவட்டம் அப்படிங்கிறது பெயர் மாற்றம் மட்டும் இல்லைங்க, நிர்வாக வரைபடத்தில் ஒரு புதிய அத்தியாயமாகவே பார்க்கப்படுது. இன்றைக்கி 38 மாவட்டங்கள் கொண்ட தமிழ்நாடு நாளை 39 மாவட்டங்கள் கொண்ட தமிழகம் ஆகுமா அப்படிங்கிற கேள்விதான் டெல்டா மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கோரிக்கையாக இந்த கும்பகோணத்தை வந்து தனி மாவட்டமாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு மக்களிடையே பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த வண்ணமாகவே இருக்காங்க. ஸோ கடந்த 2 ஆட்சிகள்லேயும் இதை பற்றி வந்து மக்கள் தெளிவாக பேசியிருந்தாலும் அதற்கு அந்த கட்சிகள் வந்து செவி சாய்க்கவில்லை. இப்போது தாவேகா அவர்கள் வந்து புதிய ஆட்சி அமைந்திருக்கும் இந்த வேளையில் அண்ட் ஆல்சோ அந்த டெல்டா மாவட்டத்தை சுற்றி பல்வேறு அமைச்சர்களும் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து கும்பகோணத்தை தனி மாவட்டமாக பிரிக்க ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட்டால் மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. டோன்ட் வரிங்க, நல்லதாகவே நடக்கும். நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 39 மாவட்டங்கள் நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைதன் சிவா.